ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 18வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். நைம் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு நதீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வெளில நின்றுக்கிட்டு கதவை தட்டுவார். நதீர் வெளில வந்ததுமே இவரை பார்த்துட்டு வெல்கம்னு சொல்லுவாங்க. நீ சொன்னது சரிதான், அவங்க ஒத்துக்கலை, இருந்தாலும் நான் கேட்டேன்றதால அவங்களால மறுக்கவும் முடியலை. உனக்காக மேடம் வெயிட் பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரம் அவங்கள போயிட்டு பாருன்னு சொல்லுவார். நீங்கள் பேசியிருக்கீங்களா, அதனால தான் ஒத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு பசிக்குதா, வாங்க, உங்களுக்கும் நான் ஏதாவது சமைச்சு தரேன்னு சொல்லுவான். வேணா, இன்னைக்கு நான் வரல, கூடிய சீக்கிரம் நீ போயிட்டு அவங்கள மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஆரிஃப் யாருக்கும் தெரியாம சாடி மீட்டிங் நடத்துற இடத்துல வந்து விர்குலோட போனை தேடிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் சாடி இருக்கிற பக்கமாவே தேடிட்டு இருப்பான், ஆனா கிடைக்காது. ஃபைனலி டேபிள் பக்கமா தேடுவான், போன் அங்கதான் இருக்கும், எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவான். ஒரு சார் மெரியம்மை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மெரியம் லெவன்ட்டோட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு சார் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல. விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லெவன்ட் ஏதோ யோசனையிலே இருப்பாரு. காலிங் பெல் சவுண்ட் கேட்கவும் மெரியம் தான் வந்திருப்பாங்களோன்னு கதவை திறப்பாரு. குட் ஆஃப்டர்நூன் சார், அல்கனின்றவங்களுக்காக பார்சல் வந்திருக்குன்னு சொல்லுவான். நான் அவரோட பையன் தானே சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு அப்பா கிட்ட கொடுக்கறதுக்காக வருவாரு. வந்துருச்சாப்பா, ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு தாத்தா ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. லெவன்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. மெரியம், செனிப் 2 பேரோட பாஸ்போர்ட் இருக்கும். அப்பா அன்னைக்கு வந்தாரு, அவரோட ஒய்ஃப் தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்களான்னு கேட்பாரு. இங்க பாருப்பா, இந்த வேலையை நான் உங்ககிட்ட விட்டேன்னா பக்கத்து ஊருக்கு கூட இவங்க 2 பேரையும் நீ அனுப்பிவிட மாட்ட. இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி ஆகணும். ஏன் நீ ஸ்டக் ஆகி இருக்கன்னு கேட்பாரு. இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் வேற ஒரு விஷயத்தால அப்செட் ஆகி இருக்கேன்னு சொல்லுவாரு. நீ எதனால அப்செட் ஆகி இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கப்புறம் என்கிட்டேருந்து எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு அப்பா கலாய்ப்பாங்க. லெவன்ட் வரையும் நினைச்சுதான் அப்செட்டா இருந்திருப்பாரு. அப்பா சொன்னதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு சார் விடாம மெரியம்மை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மெரியம் இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாம நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தங்க தன்னை ஃபாலோ பண்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். திரும்பி பார்ப்பாங்க, ஆனா யாரும் இருக்கிற மாதிரி தெரியாது. சரி, யாரும் இல்லை போலன்ட்டு இவங்க பாட்டுக்கு கண்டினியூவா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சார் பக்கத்துல இருந்த ஒரு காருக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க. அதனாலதான் மெரியம்மால இவங்களை பார்த்துருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லெவன்ட்டோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவாங்க. லெவன்ட் கதவை திறந்ததுமே உள்ள போயிடுவாங்க. ஒரு சாரால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. மெரியம் மேல பயங்கரமா இவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிக்கும். லெவன்ட் வரையுமே அவரோட ஸ்டடி ரூம்க்கு கூட்டிட்டு வருவாரு. மெரியம் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாதான் எங்களுக்கு உதவி பண்ணணும், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்க அமைதியா இருங்க, பயப்படாதீங்க, இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலான்னு சொல்லுவாரு. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கதவு தட்டுற சத்தம் கேட்கும். 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாது. மெரியம் பயந்துகிட்டே இவரு பார்ப்பாங்க. நீங்க எழுந்திருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்து யாருன்னு பார்ப்பாரு. புருஷதான் வந்திருப்பாங்க. எங்க அவ, மெரியம் எங்கன்னு கத்திக்கிட்டே உள்ள வருவாங்க. லெவன்ட் இவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவாரு, ஆனா இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஹேண்டியும் பிறகுலும் சத்தம் கிட்டு கீழே வருவாங்க. நீங்க 2 பேரும் கீழே வராதீங்க, மாடிக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாரு. இங்க பாருங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்லுவாரு. ஆனா இவங்க பாட்டுக்கு கண்டுக்காம ஸ்டடி ரூம்குள்ள வந்துருவாங்க. மெரியம், உன்னை நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கு, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். நீ நேர்மையானவன்னு நினைச்சு நான் என்னோட அண்ணனுக்கு எதிராக நின்னேன். உன்னால எப்படி இதே மாதிரிலாம் பண்ண முடியுதோ, உன்னோட பொண்ணை பத்தி கூட நீ யோசிக்கலையான்னு கேட்பாங்க. மேடம், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு மெரியம் சொல்லுவாங்க. மேடம், தயவு செய்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு லெவன்ட் சொல்லுவாரு. வாய்மூடு, உனக்கெல்லாம் பேசுறதுக்கான தகுதியே இல்லைன்னு லெவன்ட்டையே திட்டுவாங்க. மெரியம் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வீட்டுக்கு வந்து நீ சீட் பண்ணிட்டேன்னு மெரியமையும் திட்டுவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு மெரியமுக்கு பயங்கரமா கோவம் வரும். அல்லா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, மெரியம் அவங்களோட பொண்ணுக்காகவும் சுனைட்காகவும் தான் இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு. ஒரு சருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. நான் செனிப்காக தான் வந்தேன்னு மெரியம் சொல்லுவாங்க. நான் சைக்காட்ரிஸ்ட், சுனைடோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க இங்க வந்தாங்கன்னு சொல்லுவாரு. என்ன சிச்சுவேஷன், நீங்க எதுக்காக அதை நினைச்செல்லாம் கேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. என்னால இதுக்கு மேல இதை பத்திலாம் சொல்ல முடியாது, இது ஒரு மெடிக்கல் மிஸ்ட்ரி. நீங்க விருப்பப்பட்டா சாடிக்கிட்ட இதை பத்தி கேளுங்க. சுனைட் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. சுனைட் என்னோட பொண்ணை காயப்படுத்திடுவானோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, அதனால தானே மெரியம் சொல்லுவாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா சாடி ஹுடாய் கிட்ட கேளுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவாரு. சுனைடோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கான்னு கேட்பாங்க. ஆமான்னு மெரியம் தலையாட்டுவாங்க.
நாங்க எல்லாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாரு. மேரியம் நான் உன்னை தப்பா ப்ளேம் பண்ணிட்டேனான்னு கேட்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹொரசரை வெளில அனுப்புவாங்க. ஹொரசர் வெளில போனதுக்கு அப்புறம் தான் லெவன்ட்டுக்கும் நிம்மதியா இருக்கும், மேரியமுக்கும் நிம்மதியா இருக்கும். அடுத்து ஹொரசரை கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் இங்க வந்தது பாவம்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால வேற எதுவும் பண்ண முடியல. ஆனா நைம் கிட்ட இதை பத்தி சொன்னா கண்டிப்பா அவர் என்னை கொன்னுடுவாரு. ஜுனைடுக்கு உடம்பு சரியாகுமா சரியாகாதான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. மேரியம் இதை பத்தி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் பயந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. யாரை நம்புறது யாருக்கிட்ட இதை பத்தி சொல்றதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாதான் உன்னையும் என்னையும் மன்னிக்கணும், நீ பாவம் பண்ணிட்டேன்னு நான் சொல்லிட்டேனேன்னு ஹொரசர் ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் இதை பத்தி தெரியாதுல்ல, அதனாலதான் இப்படி நினைச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஜுனைட் அடிக்கடி வந்து இந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கானான்னு கேட்பாங்க. ஆமா, ஜுனைட் டாக்டரை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஜுனைடுக்கு சரியாகிடும், சின்ன பிள்ளையில அவன் டிஃபிகல்ட்டான நேரத்தை ஃபேஸ் பண்ணான், ஆனா அவனுக்கு கண்டிப்பா சரியாகிடும். ஜுனைட் ரொம்ப நல்லவன், உன்னோட பொண்ணுக்கு கண்டிப்பா அவன் நல்ல ஹஸ்பண்டா இருப்பான், நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். சரி வா போகலான்னு கூப்பிடுவாங்க. போறதுக்கு முன்னால நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரலாமான்னு மேரியம் கேட்பாங்க. மேரியம் தெரியாத இடத்துக்கு நீ இப்படி வர்றது எனக்கு சுத்தமாவே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. என்னோட பிரச்சனையே என்னோட பொண்ணு தான்னு சொல்லுவாங்க. சரி போயிட்டு பார்த்துட்டு வான்னு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஃபேஸா செனிப் கிட்ட பேசிட்டு இருப்பா. எல்லாத்தையும் எண்ணிட்டியா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்பா. மொத்தமா 42 இருக்கு, ஆனா 44 இருக்கணும். கலிடியும் நரும் வீட்டுல போயிட்டு படிக்கிறதுக்காக 2 புக்கை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவா. புக்ல உள்ள பக்கத்தை செக் பண்ணியா, எந்த ஒரு பேஜும் கிழியல தானேன்னு கேட்பா. செக் பண்ணிட்டேன், எந்த ஒரு பேஜும் கிழியலன்னு சொல்லுவா. வெல்டன் செனிப் இங்க உள்ள பொண்ணுங்க எல்லாருக்கும் உன்னையும் பிடிச்சிருக்கு, நீ அவங்களுக்கெல்லாம் அக்காவா இருக்கலாம்னு சொல்லுவா. தேங்க்யூ சிஸ்டர், அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவா. ஆனா படிப்பு விஷயத்துல நீ அவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நர்ஸ் சரியாவே படிக்க மாட்டேங்கிறா, ஹோம்வொர்க்கை படிக்கிறதோட சரியான வழி எதுன்னு கேட்பா. வீட்டுக்கு போகாம இங்கேயே இருந்து ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிறது தான் பெஸ்டான வழின்னு செனிப் சொல்லுவா. வெல்டன் செனிப், சரி உனக்கு இங்க வர்றது ஹாப்பியா இருக்கா இல்ல ஜுனைடால உனக்கு ஹாப்பியா இருக்கா? நீங்க வந்து உன்னோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் உன்னைய பார்த்துட்டு இருப்பாங்க, மறந்துடாதன்னு சொல்லுவா. நிலநடுக்கம் மட்டும் வரலன்னா கண்டிப்பா நாங்க இங்க வந்திருக்க மாட்டோம்னு சொல்லுவா. அப்ப நிலநடுக்கம் ஏற்படலைன்னா இங்க நீ வந்திருக்கே மாட்டியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவா. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா, இங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க, கிராமத்துலயும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவா. ஆனா இதுவும் நல்ல விஷயம் தானே, உன்னோட லைஃப் பார்ட்னரா உன்னோட ஹஸ்பண்ட் இருப்பாரு, நீ கீழே விழும்போது உன்னை தூக்கி விடுவாரு, உனக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது உன்னை நல்லபடியா பாத்துக்குவாரு, நீங்க 2 பேரும் வயசாகிற வரைக்கும் ஒன்னாவே இருப்பீங்கன்னு சொல்லுவா. சரியான வயசுல உள்ளவங்க வந்து பொண்ணு கேட்டாங்கன்னா பரவாயில்ல, ஆனா வயசானவங்களும் வந்து பொண்ணு கேட்பாங்க, அதோட அவங்க பாக்குற பார்வை இருக்கே வேலைக்காரிய பாக்குற மாதிரி பாப்பாங்கன்னு சொல்லுவா. ஃபேஸாவுக்கும் இவ சொல்றதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். ஆமா நீ சொல்றது சரிதான், ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி யாராவது உன்னை பொண்ணு கேட்டாங்களான்னு கேட்டா அப்பா கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லுவா. ஆனா உன்னோட அப்பா தான் அவங்க கிட்ட உன்னை கொடுக்கல, அப்போ உன்னோட அப்பா உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதோட உன்னை இங்க முர்ஷித் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காருல, அப்போ உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு சொல்லுவா. பிர்குல் ஆரிஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆரிஃப் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதாக திருன்னு முடிச்சுட்டே வருவான். பிர்குல் ஆரிஃபை பார்த்ததும் என்ன கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்பா. ஆரிஃப் உன்னை கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அல்லாதான் உன்னை பிளஸ் பண்ணணும்னு சொல்லுவா. ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, நீ போனை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னில, அதனாலதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லுவான். ஓகே நான் ஸ்கூல்ல போயிட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பாப்பா. போனை ஆன் பண்ணி இது உன்னோட போனுன்னு தானே சொன்னேன், ஆன் பண்ணி காட்டுன்னு சொல்லுவான். நான் ஸ்கூல்ல போயிட்டு ஆன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. இது உன்னோட போனுன்னு தானே சொன்னா, ஆன் பண்ணுன்னு திரும்பவும் சொல்லுவான். பெர்குலுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருப்பா. மிராவோட பர்த்டே பார்ட்டிக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. ஹேண்டியும் செச்கினும் எல்லாரையும் ஹாப்பியா வெல்கம் பண்ணுவாங்க. மிரா ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் வந்து ஹாப்பியா ஹக் பண்ணிப்பா. ஹேண்டி மிராவை விடிச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. என்னாச்சு, நான் பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்குன்னு கேட்பா. செச்கின் நீ இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோ, நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம்னு சொல்லுவாங்க. ஓகே நோ ப்ராப்ளம், நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. மிராவை கடகடன்னு ரூம்க்கு கூட்டிட்டு வந்து என்னாச்சு, இதுக்கு என்ன அர்த்தம், இன்னைக்கு ஜான் வரலையான்னு கேட்பாங்க. ஆன்ட்டி உங்களுக்கு எப்படி இதை பத்திலாம் தெரியும்னு கேட்பா. செச்கின் தான் உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்திருக்காரு, நீ அவரை பார்க்கலையா? சரி ஜானை பத்தி சொல்லு, அவன் இப்படிப்பட்ட பையன், நல்ல பையனா, பாக்குறதுக்கு நல்லா இருப்பானான்னு கேட்பாங்க. அச்சோ விடுங்க, நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பினா, ஆனா அவன் எனக்கு ரிப்ளை
ரிப்ளை பண்ணவே இல்லைன்னு சொல்லுவா. சரி சரி விடு, பொண்ணுங்க எப்பவுமே பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அத்தை எனக்கு கியூட்டா இருக்கிறத பத்திலாம் சுத்தமா தெரியாதுன்னு சொல்லுவா. போது நிறுத்து, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சீக்கிரமா கிளம்பி வா. எல்லாருமே இன்னைக்கான ஸ்டாரை பார்த்து சந்தோஷப்படட்டும்னு சொல்லுவாங்க. ஆண்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவா. சீக்கிரமா போயிட்டு ட்ரெஸ் எடுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஹஸ்னா எப்போதும் போல டீ குடிச்சுக்கிட்டே கிச்சன்ல உள்ள லேடிஸ் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. ஒய்ஃபா இருக்கிறத தவிர இந்த உலகத்திலேயே வேற எதுவும் பெஸ்டானதா எனக்கு தோணல. ஆனா நான் எதை பத்தி பேசுறேன்னா மன அமைதியை பத்தி பேசுறேன். இது எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்சிடாது. கண்டிப்பா அல்லாவோட சர்வெண்டா இருக்கிறது பெஸ்டா தான் இருக்கும். ஆனா பெண்ணான்றது முக்கியம் கிடையாது. தினமும் எதையாவது பத்தி பேசி இன்ஸ்பயர் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஹஸ்பண்ட் சொல்றத புரிஞ்சு நடந்துக்கணும். ஹஸ்பண்டை எப்பவுமே பாராட்டணும். பொண்ணுங்க எப்பவுமே தன்னால எதை வேணாலும் பண்ண முடியும்னு கான்பிடென்ட்டா இருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா மொத்தமா சொதப்பிடும்னு சொல்லுவாங்க. அதாவது ஹஸ்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒய்ஃப் வீட்டு வேலை எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கணும், சமைக்கணும், ஹஸ்பண்டை நல்லபடியா பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் சொல்றத தட்டாம செய்யணும், ஹஸ்பண்ட் கூட க்ளோஸா இருக்கணும்னு சொல்லுவாங்க. செனிப் வரதை பார்த்துட்டு தான் இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. செனிப்கே இவங்க பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இங்கிருந்து போகலான்னு பாப்பா ஃபேஸா தடுத்துருவா. நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி லக்குன்றது கண்டிப்பா தேவைப்படும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க லைலா மஜ்னு பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் அழகாவும் ஸ்ட்ராங்காவும் இருந்தாங்களா என்ன? அழகுன்றது எப்பவுமே ஆரம்பத்துல வேணா தேவையான ஒண்ணா இருக்கலாம். ஆனா நீங்க உண்மையா நம்பினீங்கன்னா அழகுன்றது எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா இருக்கும். நீங்க மேலோட்டமா ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களால அதை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதையுமே கண்டிப்பா பார்க்க முடியாது. ஸ்பெஷலான வழியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா சம்திங் டிஃப்ரெண்டா உங்களால பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. சுனேட் ஏதோ யோசனையில இருப்பான். கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் உள்ள வாங்கன்னு சொல்லுவான். ஹுரசர் தான் வந்திருப்பாங்க. ஹுரசரை பார்த்ததுமே எழுந்து நின்று மரியாதை கொடுப்பான். நீ எப்படி இருக்கன்னு கேட்பாங்க. அல்லா எப்படி விருப்பப்படுறாரோ அதே மாதிரி தான் இருக்கன்னு சொல்லுவான். அல்லா அவரோட சேவகர்கள் எல்லாருக்குமே எல்லாமே பெஸ்டா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. தனியா இருக்கிறது கூட அல்லாவோட ஒரு கேரக்டர் தான்னு சொல்லுவாங்க. இதுவும் உண்மைதான். ஒருத்தரால தனியா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் தனியா இருந்துதான் ஆகணும். நான் சொல்றது சரிதானேன்னு கேட்பான். நீ ஒரு லெவலா கடந்து வந்துகிட்டு இருக்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா உனக்கு எங்களால எதுவும் பண்ண முடியல, உன்னோட அம்மா அப்பாவாலையும் எதுவும் பண்ண முடியல. ஒருவேளை இந்த செனிப்பால ஏதாவது மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜுனைட் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதனால நீ அவளை பயமுறுத்தக்கூடாது. உன்னோட லெவலுக்கு அவளால எதையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ தான் பார்த்து நடந்துக்கணும். நாங்க எல்லாரும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன்னை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? அவ என்ன பைத்தியமா பாப்பாளா? என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்பான். இது உன்னோட குடும்பம், நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லுவாங்க. முதல்ல சாடி இப்ப நீங்களுமான்னு சொல்லிட்டு கோவப்படுவான். சுனைட் நீ ஒரு அபிஷியல், நாங்க ஜஸ்டிஸ்க்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க இந்த விஷயத்துக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகுறீங்களான்னு கேட்பான். வயசானவங்களா இருக்கிறவங்க ஜஸ்டிஸ்ல ஒரு பார்ட்டா இருக்காங்க. நாங்க எல்லாரும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நீ எங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் நீ அந்த டாக்டரை போயிட்டு பார்க்காத. மற்றவங்க எல்லாரும் உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட அம்மாவுக்கு என்ன பண்ணீங்களோ அதையே எனக்கும் பண்ணலான்னு பாக்குறீங்களான்னு கேட்டுட்டு கோவமா போயிடுவான். லெவன்ட் அப்பாவோட ரூம்ல இருந்து வருவாரு. மிராவை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டு கண்ணை முடிக்குவாரு. இப்ப நான் உன்னை மீட் பண்ணலாமான்னு கேட்பாரு. அப்பா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குன்னு சொல்லுவான். என்னோட அழகான பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாரு. கையில பிரேஸ்லெட் இல்லாத பார்த்துட்டு நீ பிரேஸ்லெட்டை போட்டுக்கலையான்னு கேட்பாரு. இப்பவே நீங்க எனக்கு கொடுத்த கிஃப்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்பா. என்னோட அண்ணன் உனக்கு கிஃப்ட் கொடுத்தானா? எனக்கெல்லாம் இவன் ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்ததில்ல. எங்க உன்னோட கிஃப்ட்னு கேட்பா. என்ன பண்றது, உனக்காக கிஃப்ட் வாங்கி கொடுக்குற ஒரு ஆளை நீ கண்டுபிடிக்கல, அதனால தானே சொல்லுவாரு. சரி சரி, கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன்னோட அப்பா கொடுத்த கிஃப்டை எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு கெஸ்ட் எல்லாரையும் பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், தேடி கண்டுபிடிச்சு போட்டு வரேன்னு சொல்லுவா. சரிம்மா சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிடுவாங்க. மிராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இல்லாத பிரேஸ்லெட்டை இங்கிருந்து கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு எப்படியாவது சமாளிச்சுக்கலான்ட்டு கீழே வருவா. ஜான் முன்னாடி நின்றுட்டு இருப்பான். இவளால நம்பவே முடியாது. என்னம்மா வந்துட்டான் போலையேன்ற மாதிரி ஆன்ட்டி கலாய்ச்சிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. என்ன முன்னாடியே சொல்லாம வந்துட்டேன்னு கோவப்படுறியான்னு கேட்பான். நான் கோவப்படுறதும் கோவப்படாம இருக்கிறதும் நீ எனக்கு கொடுக்க போற கிஃப்ட்ல தான் இருக்குன்னு சொல்லுவா.
உன்னோட கையை கொடுன்னு சொல்லுவான். அப்பா இங்கதான் இருக்காருன்னு சொல்லுவா. அதெல்லாம் உன்னோட கையை கொடுன்னு சொல்லிட்டு இவளோட பிரேஸ்லெட்டை போட்டு விடுவான். மீராவால நம்பவே முடியாது. எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு கேட்பா. நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவான். பிரதர் நீ எப்படி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பா. நான் தான் உங்ககிட்ட பிரதர்னு கூப்பிட்டாதுன்னு சொன்னலன்னு சொல்லுவான். இவ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருப்பா. லெவன்ட் வந்து ஜானை கூப்பிட்டுவாரு. ஹலோ அங்கிள்னு சொல்லுவான். உன்னை மீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாரு. சிச்கினுக்கு ஜானை பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும். உள்ள போயிட்டு ஃபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெவன்ட் 2 பேரையும் அனுப்பிவிடுவாரு. ஜான் சிச்கினை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். சிச்கினும் இவனை பார்த்துட்டு முறைப்பாரு. எல்லாரும் யூத்தா இருக்காங்க, இவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குல்லன்னு கேட்பான். ஆமா பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு ஹாப்பியா இருக்கிறதையே பார்த்துட்டு இருப்பாரு. என்னால இப்பவுமே அந்த அழகான மெமரிஸை மறக்க முடியலன்னு சொல்லுவான். சிச்கின் உன்னோட ஃபேண்டசிக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு, உனக்கு இது புரியுதான்னு கேட்பாரு. நீ நினைக்கிறத நான் சொல்லல, நான் சொன்னதே வேற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவான். சிச்கின் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது லெவன்ட்டுக்கு சிரிப்பு தான் வரும். இவர் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. மெரியம் கிச்சனுக்கு வருவாங்க. இப்பவுமே ஹாஸ்னா பாட்டுக்கு விடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்துல வந்தது எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஆனா நீயே இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்தாலும் அல்லாஹ் உனக்கான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. உன்னோட ஹஸ்பண்ட் பக்கத்துல இருப்பாரு. குழந்தைங்க வந்து உன்னோட உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. அவங்க உன்னை மதிப்பாங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா உன்னோட நேரத்தை ஏதாவது ஒரு வேலை பார்த்து செலவிட வேண்டியதான்னு சொல்லுவாங்க. இப்ப கடைசியா சொன்ன டைலாக மெரியம் பார்த்துக்கிட்டே தான் சொல்லுவாங்க. மெரியம் பக்கத்துல உள்ள லேடி கிட்ட ஹுரசர் இங்கதான் இருக்காங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. நஸ்ரத் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை ஹக் பண்ணும்போது உன்னோட ஹார்ட் பீட் அதிகமாகுமான்னு கேட்பாங்க. இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கும் போல, அதனாலதான் இவங்க பாட்டுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. நஸ்ரத் என்னம்மா நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க, என்ன பயப்படுறியான்னு கேட்பாங்க. ஒருசர் உள்ள வருவாங்க. ஹாஸ்னா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் தான் உன்னை பார்த்து பயப்படணும், அல்லாஹ் உனக்கு இந்த உரிமையை கொடுத்துருக்காரு. எல்லா பொண்ணுங்களுமே அல்லாவோட சட்டத்தின்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஹாஸ்னா அல்லாவோட சட்டத்தை நீ தப்பா சொல்லிட்டு இருக்க. ப்ராப்பர்ட்டி ரபினாவும் இப்படி சொல்லல, வேற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாரோட இதையுமே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது கிடையாது, அல்லாஹ் எல்லாரையுமே பிளஸ் பண்ணுவாரு. என்ன ஹாஸ்னா நான் சொல்றது சரிதான் என்ன கேட்பாங்க. அங்க எல்லாரும் நேத்து அங்க போயிருந்தோம். அந்த லேடி எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களாம். வீடு மொத்தமும் நாசமாகி இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சம்மந்தமே இல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. ஹாஸ்னா வேணும்ட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு ஹுரசருக்கு நல்லாவே புரியும். காசு பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சில பேருக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவாங்க. ஹஸ்னாவுக்கு கோங்கோமா வரும். அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு லேடி வந்து ஹுரசரோட கதலை எதையோ சொல்லுவாங்க. உள்ள வாமான்னு கூப்பிடுவாங்க. நதீர் தான் வருவாங்க. எல்லார்கிட்டையும் இவங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நதீர் ஹஸ்னா கிட்டையும் ஹுரசர் கிட்டையும் பிளஸ்ஸிங் வாங்கிப்பா. ஹுரசர் எல்லார பத்தியும் நதீர் கிட்ட சொல்லுவாங்க. மெரியமை பத்தியும் சினிப்பை பத்தியும் சொல்லுவாங்க. மெரியம் நதீரை ஹக் பண்ணிப்பாங்க. இவங்க நைமோட ஒய்ஃபும் நைமோட பொண்ணுன்னு சொல்லுவாங்க. நைமோட ஒய்ஃபுன்னு சொன்னதும் நதீரோட ரியாக்ஷன் லைட்டா மாறும். நதீர் வாலண்டரா வந்து கனாக்காவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையுமே இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. செனிப்க்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு சுத்தமாவே விருப்பம் இருக்காது. கண்டுக்காத மாதிரி நின்றுட்டு இருப்பா. செனிப் பெரியவங்க சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்கன்னு கேட்பாங்க. ஆமான்னு தலையாட்டுவா. வெல்டண்டா செல்லம், உன்னோட அம்மாவும் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நீ ஃபைசா கிட்டையும் என்கிட்டயும் எப்ப வேணாலும் இதை பத்தி கேட்கலான்னு சொல்லுவாங்க. மெரியம்க்கு ஹஸ்னா இப்படிலாம் பேசுறது சுத்தமாவே பிடிக்காது. இருந்தாலும் ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி மீரா எல்லார் கூடவும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்குவா. ஹேண்டி கேக் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து பர்த்டே சாங் பாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லார் கூடவும் சேர்ந்து ஹேண்டியும் பாடிக்கிட்டு இருப்பாங்க. மீராவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இவ ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது லெவன்ட்டுக்கும் சிச்கனுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மெழுகுத்தி ஊதலான்ட்டு பாப்பா ப்ரே பண்ணுன்னு சொல்லி ஹேண்டி கத்துவாங்க. மீரா ப்ரே பண்ணலான்னு போகும்போது சினிப்போட ஞாபகம் தான் வரும். உன்னோட அம்மா திரும்ப வரணும்னு நினைச்சின்னா ப்ரே பண்ணுன்னு சொல்லியிருந்திருப்பா. எனக்கு ப்ரே பண்ண தெரியாதுன்னு மீரா சொல்லுவா. நீ பர்த்டேக்கு ப்ரே பண்ணுவில, அதே மாதிரி தான் இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சினிப் சொன்னதுதான் ஞாபகம் வரும். ஸோ இப்போ இவ என்ன ப்ரே பண்ணியிருப்பான்னு நம்மளால ஈஸியாவே கெஸ் பண்ண முடியும். தன்னோட அம்மா திரும்ப வரணுன்றது தான் இவளோட ப்ரேயரா இருக்கும். மெழுகுத்தி ஊத்துனதுமே ஹேண்டி மீராவை ஹக் பண்ணிட்டு விஷ் பண்ணுவாங்க. மீரா ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது ஜானுக்கும் ஹாப்பியா இருக்கும். அடுத்து அப்பாவை ஹக் பண்ணிப்பா. சச்சினும் ஹக் பண்ணி விஷ் பண்ணுவாரு. ஹேண்டி கேக்கை கட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஹாப்பியா கட் பண்ணுவா. ஹேண்டி
கேக்க உள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க. சச்சின் டேபிள தள்ளி போட்டுட்டே பேசுவாரு. கேக்க கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல போறேன். நாங்கெல்லாம் யூத்தா உங்களோட வயசுல இருக்கும்போதுன்னு சொல்ல ஆரம்பிப்பாரு. நீ எதையாவது சொல்லுன்னு 11th கண்டுக்காம உட்காந்துருவாரு. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நாங்க எல்லாரும் பர்த்டேவை ரொம்ப எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த வயசுல வெளில எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. எங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க, வேற எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இருந்தாலும் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் இதையே சொல்ல ட்ரை பண்ணுவான். சச்சின் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காதுன்னு 11th சொல்லுவாரு. அட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, பொண்ணுங்க பசங்க எல்லாரும் அடிக்கடி மீட் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி பர்த்டே பார்ட்டி ஏதாவது நடந்தா மட்டும்தான் பசங்களால பொண்ணுங்களை மீட் பண்ண முடியும். நாங்கெல்லாம் பொண்ணுங்க கிட்ட பேசுவோம், ஆனா நீங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே எதுவும் எங்களுக்கும் நடுவில் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஃபைனலி அந்த நாள் முடியும் போது பொண்ணுங்க எல்லாரும் போயிருப்பாங்க, கடைசியா பசங்க மட்டும்தான் இருப்போம். இருங்க நான் ஒரு பாட்டை ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு பாட்டை ப்ளே பண்ணிட்டு பேசுவாரு. மிச்சம் இருக்கிற பசங்க எல்லாருமே சாக்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம். நாங்க எப்படி பண்ணுவோம்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஷூவை கட்டிட்டு இவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு. பசங்க எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கும். கிளாப் பண்ணி இவரை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. வயசுல மட்டும்தான் மூத்தவர், ஆனா இவர் பண்றது எல்லாமே யூத் பசங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இவர் டான்ஸ் பண்றதே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்பவே இந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாரு, இவரோட வயசுல எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருப்பாருன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாரும் டான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட ஷூவை கட்டிட்டு வந்து டான்ஸ் பண்ணுங்க. நாங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி தான் நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவாரு. பசங்க எல்லாருக்குமே இதுவும் ஃபன்னா தான் தோணும். ஷூவை கட்டிட்டு வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்க ஒரு ஆள் மிஸ் ஆகுதுன்னு ஆண்டி வா நீயும் வந்து டான்ஸ் பண்ணுன்னு கூப்பிடுவாரு. முடியாது நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா ஹேண்டியவும் கூப்பிட்டு வந்து டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. ஹேண்டி ஹீல்ஸ் போட்டுக்கிட்டே சிச்சிகன் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் டான்ஸ் பண்றதை நிறுத்திட்டு இவங்க 2 பேரையும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேருமே ஒரே நேரத்துல டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு கடைசியா ஒரே நேரத்துல முடிப்பாங்க. அம்மா நம்மளால இங்கிருந்து போக முடியுமா, அவங்க என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவா. அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க நார்மலாவே பயமுறுத்துறவங்க அவ்வளோதான்னு சொல்லுவாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் போயிட்டு தூங்க போறேன்னு சொல்லுவா. எங்க பாருடா நீ அம்மாவை பயமுறுத்தாதானே சொல்லுவாங்க. அம்மா எப்போதுமே உங்களுக்கு என்னால தானே பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. செனேப் அப்படிலாம் எதுவும் இல்லை, அவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தான், நீ எதுவும் கவலைப்படாத. அவங்களாலதான் உன்னால இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுது, புரிஞ்சுக்கோ. இப்ப போயிட்டு குளிச்சுட்டு ப்ரே பண்றதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இந்த வயசுல நம்மளோட பொண்ணை இந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்கிறாங்களேன்னு மெரியம்க்கு கஷ்டமா இருக்கும். ஒரு சார் நதிர்கிட்ட கிச்சன்ல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க விடோன்னு சொன்னாங்களே, உங்களோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்காரான்னு கேட்பாங்க. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிலாம் தப்பா பேசிட்டு இருக்காதீங்க, அல்லாஹ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாரு, உங்களோட ஏரியால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கேட்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லவும், உன்னை பாக்குறதுக்கு யாராவது வருவாங்களா? நான் எதுக்காக சொல்றேன்னா, உன்னை பாக்குறதுக்கு யாரும் வரக்கூடாது. நம்ம ஒன்றும் நிலாவில் வாழல, அது மாதிரி ஏதாவது நடக்குமான்னு கேட்பாங்க. இல்லைங்க அப்படிலாம் எதுவும் நடக்காது, யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லுவா. எப்பவுமே உன்னோட வெளித்தோற்றம் எப்படி இருக்கணும்னு பார்த்து நடந்துக்கோ, இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிடும். எங்களை மாதிரி நீ எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால அமைதியா இருக்க முடியும். எங்களோட ஆளுங்கள்ல ஒருத்தவங்க உன்னை பார்க்கறதுக்காக வருவாங்க, உன்னோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நன்றின்னு சொல்லுவா. இது ரொம்ப ஈஸியானது, நீ ஏதாவது தப்பு பண்ணினா அதோட எல்லாமே முடிஞ்சிடும். உன்னோட கௌரவத்தை உன்னால காப்பாற்ற முடியுமா, உன்னால இதை பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஒருவேளை அப்படி பண்ண முடியாதுன்னா இங்க நான் என்ன பண்ண போறேன்னு கேட்பா. மாஷா அல்லா வெல்டன், பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஒரு லேடி வந்து மெரியமோட பேக்ல இருந்த கார்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இதை தூக்கி போடல போல, ஏதோ ஒரு பொருளோட கேரண்டி கார்டு மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இதனால ஹொரசருக்கு மெரியம் மேல இன்னமும் கோவம் வர ஆரம்பிக்கும். ஹொரசர் சொன்னதை நினைச்சு ஜுனைட் இன்னும் கோவத்துல தான் இருப்பான். தாங்கிட்ட உள்ள டேப்லெட் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருப்பான். ஃபேஸா இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுவா. ஜுனைட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. நீ வெளில பொண்ணு தருத்துவான், இப்படிலாம் பண்ணாதீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்பா. எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாத்திரை எல்லாமே என்னோட உடம்ப சரி பண்றதுக்காக, இல்லைன்னா இது எல்லாமே பிரச்சனையை கிரியேட் பண்றதுக்காகவான்னு கேட்பான். எனக்கு தெரியாது, இதை பத்திலாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்பா. அப்ப நீ வெளில போன சொல்லுவான். இது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு தான் காரணம், அவ வந்ததுல இருந்தே உனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அவ கெட்ட சக்தி மாதிரி உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கா, அதுதான் இது
எல்லாத்துக்குமே காரணம். அவ உன்னை லவ் பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு சுத்தமாவே விருப்பம் இல்ல. அவங்க அந்த பொண்ணுக்கு கிராமத்துல வயசான ஒருத்தவருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்திருக்காங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. அதோட அவங்க அப்பா சொன்னாருன்றத மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. ஜுனைட், காதல் எந்த கண்டிஷன்ல வேணாலும் வரலாம், நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காத. அந்த பொண்ணு உன்னை பார்க்கும்போது அவளுக்கு கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். இதனால உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. தயவு செய்து நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லுவா. ஜுனைடுக்கு இவ சொல்றதெல்லாம் கேட்கும்போது இன்னும் கஷ்டமா இருக்கும். எதுவும் பேசாம அமைதியா போயிடுவான். பேசாப்பட்டுக்கு எழுதுகிட்டே இருப்பா. ஜுனைட் சினிப்பை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. சினிப் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வருவா. அம்மா கேக்ல மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருப்பாங்க. அம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே பாவம். என்னோட பர்த்டே முடிஞ்சு 3 மாசம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவா. என்னோட குட்டி பொண்ணு, உன்னை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெஸ்டானது கிடையாது. ப்ராப்பர்ட் கிட்ட எதுக்காக நீங்க வியாழக்கிழமையவும் திங்கக்கிழமையவும் விரதம் எடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டாங்க. வியாழக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்துடும், அடுத்து திங்கக்கிழமை வரும், அன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு பதில் சொன்னாரு. அல்லா, நீங்க என்ன கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அம்மா, நானும் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் விரதம் எடுக்கிறத மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா. அல்லா கண்டிப்பா ஏத்துக்குவாரு, மெழுகுவத்திய ஊதியானன்னு சொல்லுவாங்க. சினி பூதி அணைக்கலான்ட்டு பாப்பா. கதவு தட்டுற சத்தம் கேட்கும். கேக்க அப்படியே வச்சுட்டு யார் வந்திருக்கான்னு பாப்பாங்க. ஹொரசர் தான் வந்திருப்பாங்க. வெறியும் முடிச்சிட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா போகலான்னு கூப்பிடுவாங்க. சினிப் இதெல்லாம் கேட்டுட்டு, அம்மா நானும் உங்க கூட வரலாமான்னு கேப்பா. சினிப், நீ வீட்லயே இரு, நியூஸ் வரத்துக்காக வெயிட் பண்ணன்னு ஹொரசர் சொல்லுவாங்க. பொண்ணை தனியா விட்டுட்டு போறத நினைக்கும் போது மெரியம்க்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் கிளம்பிடுவாங்க. லெவன்ட்டோட வீட்டுல பர்த்டே பார்ட்டி செம்மையா போய்கிட்டு இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜான் முன்னாடி வந்து இது என்னன்னு கத்தி கேட்பான். ஓ, ஃபயர் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு மீரா ஹாப்பியா வருவா. எல்லா பசங்களும் ஜான் கூடவே போயிடுவாங்க. நானே யங்ஸ்டரா இருந்தானா இப்ப துள்ளி குதிச்சு ஓடி இருப்பேன்னு சச்சின் சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு உடம்பு முழுக்க வலிக்க போகுதுன்னு ஹேண்டி சொல்லுவாங்க. இங்க பக்கத்துல நிறைய வீடு இருக்குன்றதால ஃபயர் ஒர்க்ஸை தூரமா போயிட்டு வெடிக்கலான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் போய்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலி மீரா ஆசைப்பட்ட மாதிரியே பெஸ்டி வந்துட்டாங்க. தூரத்துல நின்று அழுதுகிட்டே மீராவை பார்த்துட்டு இருப்பாங்க. பாரு, எல்லாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னு லெவன் சொல்லுவாரு. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும், குழந்தைங்களை விடுன்னு சச்சின் சொல்லுவாரு. கால் வரவும் அட்டன் பண்ணி சாடி சொல்லுங்கன்னு கேட்பாரு. சாடி ஹேண்டியோட போனை கையில வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு இது ஹேண்டியோட போன் தான்னு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. பிர்குல் சோகமா நின்றுட்டு இருப்பா. ஆரிஃப் மேலதான் பிர்குலுக்கு கோவம் வர ஆரம்பிக்கும். முறைச்சு அவனையே பார்த்துட்டு இருப்பா. சாடி லெவன் கிட்ட என்ன சொல்றாருன்னு தெரியல. இந்த சீன் மொத்தமும் மியூட்ல தான் போக்கிட்டு இருக்கும். சாடி சொன்னதை கேட்டு லெவன் ஷாக் ஆயிட்டு ஹேண்டியவே பார்ப்பாரு. சச்சினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஹேண்டி பயந்துகிட்டே பார்த்துட்டு இருப்பா. பெஸ்டி தூரத்துல இருந்து லெவன்ட்ட பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. நீங்க அவசரப்படுறீங்க, எதுக்காக? முர்ஷிட் என்ன கூப்பிட்டாருன்னு மெரியம் கேட்பாங்க. ஒருசர் பாட்டுக்கு முன்னாடி வேகமா போய்கிட்டு இருப்பாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க. இனிமே நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம், முர்ஷிட் கிட்டயே பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் முர்ஷிட்டோட ரூம்க்கு வெளில தான் நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்காகன்னு மெரியம் கேட்பாங்க. கௌரவத்தோட நடந்துக்காம இருந்ததுக்குன்னு சொல்லுவாங்க. மெரியம் ஷாக் ஆயிடுவாங்க. ஜுனைட் சினிப்போட வீட்டுக்கு வெளில வந்து கதவை தட்டிட்டு இருப்பான். சினிப் ஜுனைட பார்த்ததுமே கதவை திறந்து விடுவா. ஜுனைட் உள்ள வரலான்னு பாப்பா. அம்மா அப்பா 2 பேரும் வீட்டுல இல்லைன்னு சொல்லுவா. ஜுனைட் கதவை லாக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருப்பான். சினிப்க்கு பயமா இருக்கும். ஜுனைடுன்னு கூப்பிடுவா. ஆனா இவன் பாட்டுக்கு முன்னாடி கோவமா வந்துகிட்டே இருப்பான். சினிப் கிச்சனுக்குள்ள ஓடி வந்து கத்திய கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பா. ஜுனைட் சினிப்பை விடுற மாதிரியே தெரியாது, கிச்சனுக்குள்ள வந்துருவான். சினிப் அழ ஆரம்பிச்சிருவா. இவ கையில கத்தி வச்சிருக்கதைய பார்த்துட்டு இருப்பான். சினிப் பாட்டுக்கு விடாம அழுதுகிட்டே இருப்பா. பக்கத்துல மெழுகுவத்தி இருக்கதையும் பார்ப்பான். சினிப் அழுதுகிட்டு இருக்கதையும் பார்ப்பான். விரலாலேயே மெழுகுவத்திய அணைச்சிருவான். சினிப்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பா. ஜுனைட் கோவத்தோட பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.